Hi friends, welcome to Booms Tamil. வாங்க இன்னைக்கு அடுத்த கிராஃப்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் முதல் தாடி பார்க்கறதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் நோட்டிபிகேஷன் அடுத்தது உங்களுக்கு கிடைக்கும். போன வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா தான் நம்ம சேனல் க்ரோ ஆகிறதுக்கு அது பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இப்போ நாம் அடுத்தது என்ன கற்றுக்க போகிறோம் பார்க்கலாமா? இப்போ நம்ம போன வீடியோவில் என்ன கற்றுக்கிட்டோம்? கப்பலோட ஒரு சூப்பரான ஒரு கிராஃப்ட் பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கத்தி கப்பல் பண்ண போகிறோம். இப்போ ஒரு ஷீட் எடுத்துக்கலாம். ஒரு ஷீட்டு இப்போ நம்ம இப்போ பிங்க் கலர் ஜோலி பிங்க்குனாவே என் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ பாருங்க, அந்த ஒரு ஷீட் எடுத்துக்கிட்டு அதை ஹாஃபா ஃபோல்ட் பண்ணிட்டு அதில் ஒரு ஸ்கொயர் நமக்கு ஏன்னா இந்த சைஸ் தான் வேணும், அதுக்காக தான் இப்படி பண்றது. இப்போ இதை மட்டும் இந்த ஒரு ஸ்கொயர்ல ஒரு ரெக்டாங்கிள் இருந்து ஒரு ஸ்கொயரை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கத்தி கப்பல் செய்யலாம். இப்போ இதை என்ன பண்ணலாம், இதை இப்போ டபுளா ஃபோல்ட் பண்ணிக்கணும். போன வீடியோ பிடிச்சிருந்ததா? எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா? உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இப்போ பாருங்க, அதையும் டபுளா ஃபோல்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம போன வீடியோவில் பண்ணிட்டு அதில் சூப்பராக இருந்துச்சு இல்லை, நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு கிராஃப்ட் பண்ணது. இப்போ அதே மாதிரி இப்போ இந்த கத்தி கப்பலையும் பண்ணிட்டு இப்போ இதுலேயும் எக்ஸ்ட்ராவாக ஒன்று பண்ண போகிறோம். இப்போ நம்ம கப்பலுக்கு என்ன பண்ணோம், ஒன்று ஃபோல்ட் பண்ணிட்டு மீதி மூணையும் ஆப்போசிட் சைடில் ஃபோல்ட் பண்ணோம். இப்போது நம்ம இந்த பக்கம் ஒன்று ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த பக்கமும் ஒரு ஷீட்டை மட்டும் இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த ரெண்டு ஷீட்டையும் இப்படி உள்ள இன்சர்ட் பண்ணிக்கணும். இப்படி உள்ள இன்சர்ட் பண்ணிட்டு நல்லா இப்படி உள்ள போற மாதிரி உள்ள சொருகி விட்டுட்டு இப்போ விரல நடுவில் வச்சு இப்படி அந்த சொருகுனதை எனி ஒன் சைடில் உள்ள விட்டுக்கிட்டு இப்போ நடுவில் விரலை விட்டு ஒரு நிமிஷம் நல்லா இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு இப்போ நடுவில் விரலை விட்டு இதை வச்சு கப்பலை ஓப்பன் பண்ண மாதிரி இதையும் ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு சூப்பராக கத்தி கப்பல் வந்துடும். பாருங்களேன், கப்பலில் கீழே ஒரு கத்தி ஒன்று வந்திருக்கு. கத்தி பாருங்க, சூப்பராக இருக்கு. கத்தி கப்பல் இப்போ வந்துருச்சு. இப்போ இந்த கத்தி கப்பலை வச்சு நாம அடுத்ததா இன்னொரு கிராஃப்ட் பண்ண போறோம். இப்போ இதையும் தண்ணியில ஃப்ளோட் பண்ண விடலாம். இப்படியே விட்டோம்னா இது வருங்க, இது இப்படியே தண்ணியில ஃப்ளோட் ஆகும். கத்தி கீழே முழுகாம இருக்கிறதுக்கு கொஞ்சம் தாங்கி பிடிச்ச மாதிரி இதுவும் ஃப்ளோட் ஆகும். இப்போ இதை வச்சு நம்ம அடுத்ததா இன்னொரு கிராஃப்ட் பண்ணலாம். இப்போ நம்ம அதுக்கு ப்ளூ ஸ்கை பண்ணலாம். இப்போ மார்னிங் ஸ்கை பண்ண போறோம். அதனால ஒரு எல்லோ கலர் பேப்பர் எடுத்துக்கலாம். எல்லோ கலர் பேப்பர் எடுத்துக்கிட்டு அதுல ஸ்கை பண்ணோம்ல, அந்த ப்ளூக்கு பதிலா இப்போ இதுல டார்க் ப்ளூ ஒரு ஹாஃப் ஷீட்டா டார்க் ப்ளூவை கீழே பேஸ்ட் பண்ணிக்கலாமா? இப்போ இதுல நம்ம கம் பண்ணிக்கலாம். நம்ம இதுல இந்த ஹாஃப் ஷீட்டை இதுல பேஸ்ட் பண்ணிக்கிட்டோம். நம்ம அப்போ என்ன பண்ணோம், கடல்ல ஒயிட் கலர் பேப்பர்ஸை நம்ம இதுக்கு கொடுத்தோம். எதுக்கு? அலையா கொடுக்கறதுக்கு ஒயிட் கலரை கொடுத்தோம். இப்போ இதுக்கு டார்க் ப்ளூவோட இப்போ லைட் ப்ளூ கொடுத்துக்கலாம். இப்போ லைட் ப்ளூவில் பாருங்க, ஒரு தாட்டி இப்படி கட் பண்ணி எடுத்துட்டு அதை விட்டுட்டு இப்போ அதுக்கப்புறம் அந்த ஷேப்லேயே நம்ம ஒரு பக்கம் சன்னமாக ஸ்டார்ட் பண்ணி ஆப்போசிட் சைட்லேயும் அதே மாதிரி சன்னமாக கொண்டு போய் முடிக்கணும். இப்போ இது வேஸ்ட், இது வேண்டாம். பாருங்க,
இப்போது இப்படி சன்னமாக ஸ்டார்ட் பண்ணி மொத்தமாக கொண்டு போய் திரும்ப சன்னமாக முடிக்கணும். இப்படி தான் ஷேப் இருக்கணுங்கிற நெசசிட்டி கிடையாது. நம்ம இப்படி மொத்தமாக ஸ்டார்ட் பண்ணி அப்படியே சன்னமாக கொண்டு போய் முடிச்சுக்கணும். இப்போ திரும்பவும் சன்னமாக ஸ்டார்ட் பண்ணி இப்போது இதை வந்து இதெல்லாம் கட் பண்ணிட்டோம். இதை கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ வந்து ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துக்கிட்டு ஒயிட் பேப்பரில் இப்போ க்ளவுட் வரைஞ்சிக்க போகிறோம். இப்போது க்ளவுட் வந்து நமக்கு பிடிச்ச ஷேப்பில் எந்த ஷேப்பில் வேணுனாலும் நம்ம வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிக்கிட்டு அதையும் கட் பண்ணிக்கலாம். நமக்கு எப்படி தோணுதோ, க்ளவுட் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுதோ அந்த மாதிரி நமக்கு சின்ன க்ளவுடு பெரிய க்ளவுடு எப்படி வேணுனாலும் வரைஞ்சி கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதை கட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு கலர் ஷீட்டில் ஒரு சர்க்கிள் ஒன்று கட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், க்ளவுட் ஒயிட்டில் தெரியாது. இப்போ பாருங்கள், க்ளவுடு கட் பண்ணிட்டோம். க்ளவுட்ஸ் கட் பண்ணிட்டோம். இப்போது ஆரஞ்சு கலர் ஷீட்டில் ஒரு சர்க்கிள் ஒன்று கட் பண்ணிட்டோம். இப்போது இந்த ஆரஞ்சுலேயே இப்போது ஒரு ஓரத்தில் நம்ம எப்படி கட் பண்ணணும்னா, சும்மா ஒரே ஒரு நூல் வந்து அகலமாகவும் ஒரு வி ஷேப்பில், அதாவது ஒரு லென்த்தி வி ஷேப்பில் அப்படி இருக்கிற மாதிரி. இப்போ பாருங்கள், இப்படி இந்த பக்கம் கொஞ்சம் அகலமாக கீழே சன்னமாக, அதே மாதிரி திரும்பவும் அதை ஒட்டி இப்படி லென்த்தாக அப்படி ஷார்ப்பாக போய் முடியணும். அந்த மாதிரி ஒரு 4-5 ஸ்ட்ரிப் கட் பண்ணிக்கலாம். அப்படி கட் பண்ணோம்னா அது உங்களுக்கு தானாக இந்த மாதிரி சன்னமாக போய் முடிஞ்சிடும். இப்போது அந்த மாதிரி ஒரு 4-5 ஸ்ட்ரிப் கட் பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்து கரெக்டாக இப்படி சன்னமெல்லாம் ஒன் சைடாகவும் மொத்தமாக இருக்கிறதெல்லாம் ஒன் சைடாகவும் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு வேண்டியதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். இப்போ வந்து நமக்கு வந்து கப்பல் இருக்குது. கப்பலுக்கு வந்து இப்போ வந்து ஒரு துடுப்பு ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். துடுப்பு என்ன பண்ணணும், நம்ம அப்போ வந்து துடுப்பு வந்து ஒரு ஷேப்பாக போட்டோம். இப்போ துடுப்பு வந்து இன்னொரு ஷேப்பாக போடலாம். பாருங்கள், இப்படி ரவுண்டாக சீயே இப்படி கொஞ்சம் பெருசாக சீ மாதிரி போட்டு அதை அப்படியே லென்த்தாக நீட்டி விட்டுக்கலாம். இப்போ இதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், துடுப்பு ரெடி பண்ணிட்டோம். துடுப்பு பாருங்கள், துடுப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது வேறு ஒரு ஷேப்பில் இப்போ ரெடி பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து எல்லாமே ஓரளவுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இப்போ வேறு ஏதாவது தேவைன்னா நடுவில் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்டிக் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து அரேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதெல்லாம் இப்படி அங்கங்கே அந்த கடல் அலைகள் வர மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். சூப்பராக அங்கங்கே இப்படி கடல் அலை வர்ற மாதிரியும், அதில் போட் நடுவில் மேலே ஒரு துடுப்பு, க்ளவுட்ஸு, பென்சில் ட்ராயிங் இல்லாத பக்கம் க்ளவுட்ஸில் சன் வந்து ஃபுல் சன் தெரிகிற மாதிரியும் நம்ம வைக்கலாம். நம்ம இப்போ வந்து இந்த க்ளவுடுக்குள்ளே இந்த சன் வந்து இப்படி போதியாக நம்ம இந்த என்ன சேனல் சுட்டி டிவி, அந்த சுட்டி டிவியில் வரும்ல, அதில் இப்படி தானே சன் வெளியே மெல்ல எட்டி பார்க்கும், அந்த மாதிரியும் வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த மாதிரி தான் வைக்க போகிறோம். இப்போ எப்படி அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இந்த சன்னோட இந்த விங்ஸையும் நம்ம கதிர்கள் சொல்லுவோம்ல, சூரிய கதிர்கள், அதையும் இப்படி இந்த இடத்துல இப்படி ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ இப்படி தான் நம்ம எல்லாத்தையும் ஸ்டிக் பண்ண போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ ஓகேவா? இப்போ இதை 1 by 1 ஸ்டிக் பண்ணிக்கணும்.
இப்போ இதில் எப்படி ஸ்டிக் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த அலைகளெல்லாம் ஸ்டிக் பண்ணிக்கணும். அலைகளெல்லாம் ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த போட்டை ஸ்டிக் பண்ணணும். போட்டுக்கு அப்புறம் இந்த துடுப்பை வந்து அதுக்கு வேண்டிய இடத்துல அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஏன் இதை சொல்கிறேன்னா, இப்போ க்ளவுடு ஸ்டிக் பண்ணக்குள்ள இப்போ சிங்கிள் க்ளவுடை இங்கே ஸ்டிக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இந்த சன்னை ஸ்டிக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த சன்னை வந்து ஒரு இடத்த மட்டும் கொஞ்சோண்டு இதை ஸ்டிக் பண்ணி இப்படி ஸ்டிக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கதிர்கள் எல்லாம் வந்து நமக்கு எந்த லென்த்தில் வேணும் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் இப்படி கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி இதை ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து இதை கவர் பண்ணுற மாதிரி இதை இப்படி ஸ்டிக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த க்ளவுடை வந்து நம்ம இப்படி ஸ்டிக் பண்ணணும். இன்னொரு க்ளவுடை நமக்கு எப்படி வேணுமோ அப்படி இந்த இடத்துல இப்படி ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் ஸ்டிக் பண்ணிட்டு வந்துடலாமா? இப்போ நம்ம சொன்ன மாதிரி இப்போ பாருங்க, எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து இதை பூரா ஒட்டணும். அதுக்கப்புறம் சன்னை ஒட்டணும். அப்புறம் ரெட்டு கிளவுடை ஒட்டிட்டோம். இங்கே ஒரு கிளவுட், இங்கே ஒரு கிளவுட், கீழே போட் ஒட்டிட்டோம். போட்டுக்கு மேலே துடுப்பையும் ஒட்டிட்டோம். இப்போ இதுக்கு வந்து பிளாக் ஸ்கெட்ச் பண்ணிடலாம். பிளாக் ஸ்கெட்ச் பண்ணிட்டு திரும்ப பார்க்கலாம். இப்போ பாருங்க, இது பூராத்தையும் இப்போ இப்படி அவுட்லைன் பிளாக் ஸ்கெட்ச் பண்ணிட்டு நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ நாம பூராத்துக்கும் பிளாக் ஸ்கெட்ச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ பாருங்க, சூப்பரா நம்மளோட போட், ஸ்கை, கிளவுட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த கிராஃப்ட் அவசியம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது நல்லா இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பட்டன் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இதே மாதிரி ஒரு ஆரிகாமி பிளஸ் வேற ஒரு கிராஃப்டோட திரும்ப சந்திப்போம். பாய்.